இருக்குது எல்லாம் இந்தியாவில தான் வருது எல்லாமே. இதில் ரேட்டு வெளியே மறந்து தான் இருக்கலாம். 252 ரூபா. இங்கே ஆனால் இங்கே ரேட் அதிகம் தான். இங்கே 18ன்னு எவ்வளோ ஆச்சு? 10க்கே 200 ஆகிட்டா. ஆமாம், இது வந்து 400 ரூபா தான் வந்துச்சு. இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இல்லைன்னா சவுதின்னு ஒரு கண்ட்ரி இல்லை. பார்த்துட்டு வரோம். பக்கத்தில் ஒரு 5 ரூபா கடை உண்டு. எது எடுத்தாலும் 5 ரூபா. நம்ம ஊர் கன்னியாகுமரியில் இருக்குங்களா, வாங்க எது எடுத்தாலும் 10 ரூபா 10 ரூபா. அதேமாரி இங்கே எது எடுத்தாலும் 5 ரூபான்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் எல்லாம் வாங்கிக்க வேண்டியதான். எல்லா நாடும் ஒன்று தான், நம்ம தான் வெளிநாடு அப்படிங்க. அவ்வளோ ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த 5 ரூபா கடையை கண்டே பிடிக்க முடியல. இங்கே அவனா அங்கே தான் பார்த்தோம், இங்கே தான் பார்த்தோம்னா எங்கே பார்த்தோன்னு அவங்களுக்கும் தெரில. 2 இயரும் திரும்பி வந்து பார்த்தா கூட வந்து 3 இயத்தை தொலைச்சாச்சு தானில். லோக்கல் சிம்மில் பேலன்ஸ் இல்லை, ஃபோன் பண்ண முடியாது. ஸோ ரிட்டன் 2 இயரும் சேர்ந்து கேம்புக்கு நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு கடையில் ஷாம்பு பார்த்தோம், 11 தான் போட்டிருந்தோம். 5 ரூபா கடையில் 5 ரூபாய் கிடைக்கும் ஆசைப்பட்டு 5 ரூபா கடையில்னு தெரியாமல் கடையை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வேறு கடையில் இந்த ஷாம்பு எவ்வளோன்னு கேட்டால் கொஞ்சம் தூரம் வந்து 15 16ங்க. ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட்டில் 10 ரியாலுக்கு வாங்கி 11 ரியாலுக்கு வாங்கியிருக்கலாம். இப்போ இங்கே எல்லாமே கடும் ரேட், ரொம்ப மோசம் சவுதி.